கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 12வது அதிகாரம் 10வது வசனம். சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தின் படி யோபு தன்னுடைய வாழ்வை குறித்து சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய அந்த நெருக்கமான அந்த சோதனை காலங்களிலே தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே பலவிதமான நெருக்கங்களையும் பலகீனங்களையும் சந்தித்திருந்தாலும் இந்த ஆவியை மாய்த்து விடுவதற்கு அல்லது ஆவியை விட்டு விடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. எல்லா ஆவிகளும் அதனுடைய செயல்பாடுகளும் தேவனுடைய கையில் வைத்திருக்கிறார். ஆனபடினாலே இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதற்கும் ஆவியை ஆண்டவர் மறுபடியும் எழும்ப பண்ணுவதற்கும் ஆவியிலே உற்சாகம் கொள்ள பண்ணுவதற்கும் தேவனுடைய கரத்திலே தேவ பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பது இதற்கு சான்றாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருப்பதை காண முடிகிறது. ஆவி அவிழ்த்து போடக்கூடாது. ஆவியிலே அங்கே நாம் பலவீனப்பட்டவர்களாய் மாறக்கூடாது. ஆவி நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய மகத்துவமான ஒரு வல்லமையாய் காணப்படுகிறது. ஆண்டவர் தம்முடைய சகல ஆத்துமாக்களின் ஆவியையும் தன்னுடைய கரத்திலே அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆவி முறிந்து போனால் யார் அதை தாங்கக்கூடும் என்று நாம் நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அந்த ஆவி முறிந்து போக விடாதபடி கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அந்த ஆவியினாலே கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையின் அந்த நிலைகளிலே உயிர்ப்பிக்கப்பட ஆண்டவருடைய வல்லமையினாலே ஆவி முறிந்து போகாமல் இருக்கும் என்றால் எந்த நிலைகளில் இருந்தாலும் அவனை மறுபடியும் உயிர்ப்பித்து கட்டி எழுப்ப அது இடமுண்டாக்குகிறதாக இருக்கிறது. ஆனபடினாலே நம்முடைய ஆவியை தேவனுடைய கரங்களிலே இயேசு சொல்லும்போது, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புவித்திருந்தார். ஆவியை முறிந்து போடுவதற்கு இடம் கொடுக்காதபடி சகல நெருக்கமான பாடுகள் நிறைந்த வாழ்விலும் நம்முடைய ஆவியை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து கர்த்தரால் காக்கப்படும்படிக்கு இந்த ஆவி முறிந்து போய் நாம் நஷ்டமடையாதபடி நாம் ஒருவேளை சூழ்நிலைகளிலே நெருக்கப்பட்டவர்களாயிருந்தாலும் ஆவியை ஆண்டவருக்குள் உயிர்ப்பித்து காணப்பட தேவ கரங்களில் ஒப்புவித்து வாழுவோம். அவர் ஸ்தோத்திரருடைய கரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆவியையும் அதன் காலத்திலே உயிர்ப்பித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே ஆவி உயிர்ப்பிக்கப்படுதல் என்பது ஒரு விதைக்குள் இருக்கிற ஜீவனை போன்றது. அது விதைக்கப்படாத வரைக்கும் அது வெறுமையாயிருக்கும். விதைக்கப்பட்ட உடனே அதனுடைய அந்த ஈரப்பதத்தினாலே அதுக்குள் இருக்கிற ஜீவன் வெளிப்படுவது போல நம்முடைய சோதனைகளும் நம்முடைய பாடுகளும் தேவ கரத்தில் இருக்கிற ஆவி உயிர்ப்பிக்கப்படும் பொழுது, ஆண்டவருடைய உயிர்ப்பிக்க இடம் கொடுக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்வின் நிலைகளே மாற்றப்படும். இந்த நாட்களிலே கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஆவி முறிந்து போகாதபடி தேவ கரத்தில் ஒவ்வொரு நாள் நம்முடைய ஆவி ஒப்புவித்து தேவ மகிமையை காண தொடர்ந்து முன்னேறுவோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி செல்வாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். சகல ஜீவன்களின் ஆவியும் உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. அந்த சூழ்நிலைகளை கண்டு சூழ்நிலைகளுக்காக எங்கள் ஆவியை முறித்து கொண்டு நாங்கள் நஷ்டமடையாதபடி ஆண்டவரே, அந்த பாடுகள் நடுவிலையும் கல்வாரி உபத்திரவங்கள் நடுவிலையும் ஆண்டவரே எஸ்ஸப்பா எங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து சென்றிருக்கிறீங்களப்பா. என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று பிதாவினுடைய கரத்தில் இயேசு தன்னுடைய ஆவியை ஒப்புவித்தது போல நாங்களும் ஆண்டவரை ஆவியை முறித்து போட இடம் கொடுக்காதபடி அந்த ஆவியை கர்த்தருடைய கரத்திலேயே சமர்ப்பித்து அது காக்கப்படும்படி விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது
ஒரு விதையைப் போன்ற எங்கள் வாழ்வு மறுபடியும் ஆண்டவரே உம்முடைய ஆவி எங்களை உயிர்ப்பித்து மறுபடியும் பலனுண்டாக, மறுபடியும் துளிர்விட, மறுபடியும் ஆண்டவரை செழிக்க அது ஏதுவாய் இருக்குமே. அப்படியே கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம். நீரே மகிமைப்படுத்தி அருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.